கம்பேரிட்டிவ்லி இந்த ஏரியாவில் வந்து இவங்க வந்து இவ்வளோ ஸ்பேஷியஸான வீடு கம்மி ரேட்டில் ஆக்சுவலாக கோட் பண்ணியிருந்தாங்க. லைக் நாமினல் ப்ரைஸில் கோட் பண்ணியிருந்தாங்க கம்பேரிட்டிவ்லி வித் அதர் பில்டர்ஸ். இங்கேருந்து என்னோடய ஆஃபீஸ் வந்து ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் வடபழனி. ஸோ என்னோடய ஒய்ஃப் ஆஃபீஸ் வந்து 2 கிலோமீட்டர்ஸ். அவங்க வந்து இங்கே ஆர்எம்சியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் இது பண்ணி தான் ஸோ இது வந்து கொஞ்சம் மெயினாக இருந்ததுனால நாங்கள் வாங்கிட்டோம். வாட்ரோப்ஸ் டைப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அருமையாக. இதுலேயும் ஃபால்ஸ் சீலிங் எல்லாமே பண்ணுறாங்க. இதெல்லாமே கஸ்டமரோட சாய்ஸ் தான். உங்களோட கஸ்டமைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி தருவோம். மொத்தம் வந்து நம்ம 55 வீடுகள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ 55 வீடுகளில் பார்த்தீங்கன்னா 2 BHK 3 BHK இருக்குது. மற்ற பில்டர்ஸ்க்கும் நம்மளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் உங்களுக்கு பெட்ரூம் சைஸஸ் ஹால் சைஸஸ் எல்லாமே நல்ல பெரிய சைஸாக இருக்கும் சார். இதில் மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் 10x10 அவ்வளோதான் பண்ணுவாங்க. நம்ம 15x10 உங்களுக்கு 14x10 அப்படின்ற அளவில் பெரிய பெட்ரூம். நம்ம ப்ராஜெக்டோட இன்னொரு சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடும் தனித்தனி இண்டிவிஜுவல் ஹவுஸ் மாதிரியே இருக்குங்க. ஒரு வீடோட டோர் இன்னொரு வீட்டுக்கு இன்டர்ஃபயரே ஆகாது, தனித்தனியாக இருக்கும். இந்த வீடோட வாசல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இந்த வீடோட வாசல் பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கும். வணக்கம் நேர்களே, சென்னை சிட்டிக்குள்ள 55 வீடுகளை கொண்ட அபார்ட்மெண்ட் குடியிருப்பை அறிமுகப்படுத்தியிருக்காங்க ARA பில்டர்ஸ் நிறுவனம். இவங்க கிட்ட 2 BHK மற்றும் 3 BHK வீடுகள் சேல்ஸுக்கு அவைலபிளா இருக்கு. ரெடி டு மூவ்ல இருக்கிற இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ல நிறைய பேர் ஆர்வமாக சொந்த வீடு வாங்கிட்டு வராங்க. அந்த வகையில இங்கே சொந்த வீடு வாங்கின சில பேரிடம் அவங்க இந்த ப்ராஜெக்ட்ல வீட்டை ஏன் தேர்வு செய்தாங்க அப்படிங்கறத முதல்ல கேட்டுடலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. ஹாய்ங்க, என் பேர் கார்த்திகா. நான் இங்கே கெப்பலில் ஒரு கம்பெனியில் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பேசிக்லி நான் வந்து வீடு சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் இன் அண்ட் அரவுண்ட் DLF, கெப்பல் அண்ட் காமர்ஸோன். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். பட் எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த பில்டர் பிடிச்சிருந்தது. பிகாஸ் இவங்க கிட்ட நிறைய ஸ்பேஷியஸான கிச்சன் அண்ட் ஸ்பேஷியஸான ரூம்ஸ் எஸ்பெஷலி இருந்துச்சு. So I opted for this builder. And also இந்த ஏரியா கம்பேர் பண்ணும்போது கம்பேரிட்டிவ்லி இந்த ஏரியாவில் வந்து இவங்க வந்து இவ்வளோ ஸ்பேஷியஸான வீடு கம்மி ரேட்டில் ஆக்சுவலாக கோட் பண்ணியிருந்தாங்க. லைக் நாமினல் ப்ரைஸில் கோட் பண்ணியிருந்தாங்க கம்பேரிட்டிவ்லி வித் அதர் பில்டர்ஸ். ஸோ எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆஸ் வெல் அஸ் லொக்காலிட்டி இஸ் ஆல்சோ லைக் டெவலப்பிங் லொக்காலிட்டி. இங்கேருந்து ஸ்கூல்ஸ் அண்ட் மற்ற பிளேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெரி நியர்பை. என்னோடய ஆஃபீஸ்லாம் 10-15 மினிட்ஸில் ரீச் ஆகிடலாம். அண்ட் பசங்களோட ஸ்கூலுமே இஸ் லெஸ் தேன் 1 கிலோமீட்டர். ஸோ அது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு இந்த பிளேஸை. அண்ட் இது மெயின் ரோடில் இருக்குன்றதால லைக் நிறைய மார்க்கெட்ஸ் அண்ட் பிளேசஸ் எல்லாம் வந்துட்டு லைக் கன்வீனியண்ட்டாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஹாய், நான் தான் சரத்குமார். ஸோ நான் வந்து இந்த ஆரா கன்ஸ்ட்ரக்ஷன் யூனிஸ் என்க்ளேவில் 3 BHK வீடு வாங்கியிருக்கேன். ஸோ இங்கே எதுக்காக நான் வாங்கினேன்னா, ஸோ இங்கேருந்து போரூர் ஜங்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோமீட்டர் தான். ஸோ தட் மெட்ரோ ஆக்சஸ்க்கும் டிரான்ஸ்போர்ட் ஆக்சஸ்க்கும் ஈஸியாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து என்னோடய ஆஃபீஸ் வந்து ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் வடபழனி. ஸோ என்னோடய ஒய்ஃப் ஆஃபீஸ் வந்து 2 கிலோமீட்டர்ஸ். அவங்க வந்து இங்கே ஆர்எம்சியில் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் இது பண்ணி தான் ஸோ இது வந்து கொஞ்சம் மெயினாக இருந்ததுனால நாங்கள் வாங்கிட்டோம். ப்ளஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரெசிடென்ஷியலாகவும் இருக்கும், கொஞ்சம் மெயினாகவும் இருக்கும். ஸோ ஒன் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோடு வரும். ஸோ இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெசிடென்ஷியலாக இருக்கும். ஸோ தட் நம்ம பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கலாம். ப்ளஸ் இந்த ஸ்பேஸ் நான் இந்த ஏரியாவில் சுற்றி நான் வீடு பார்த்ததில் ஸ்பேஸ் அதிகமாக இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த ஒரு இது தான். ஸோ 15x10 பெட்ரூம் வந்து எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. ப்ளஸ் இந்த ஹால் சைஸ், கிச்சன் சைஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த ரீசன்லாம் நாங்கள் வேலிடேட் பண்ணி தான் வாங்கினோம். ப்ளஸ் வேல்யூ, மற்ற கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்லேயே போட்ட வேல்யூ வந்து இவங்க ஃபினிஷிங்ஸ் டைமில் தான் நமக்கு சொன்னாங்க. ஸோ தட் வேல்யூ ஃபார் மணி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஸோ நாங்கள் ஒரு 20-30 அப்பார்ட்மெண்ட் கிட்ட பார்த்துருக்கோம். ஸோ ஃபைனலாக நாங்கள் சூஸ் பண்ணது இது தான், பிகாஸ் ஆஃப் பிளேஸ் அண்ட் வேல்யூ. அடுத்ததா இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்ல இருக்கிற மாடல் ஹவுஸோட ஹோம் டூருக்காக இங்கே நம்மோடு இணைகிறார் ARA பில்டர்ஸ் நிறுவனத்தோட சைட் இன்ஜினியர் திரு விஜயகுமார். இந்த மாடல் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா 1210 ஸ்கொயர் ஃபீட். இது ஹால் வந்து 24x10 பெரிய ஹால். இதில் மெயின் டோர் வந்து டீக் வுட்டில் பண்ணியிருக்கோம். இது நல்ல டிசைன் இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் ஹாலில் பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய டிசைனு. இதுக்கு வார்ட்ரோப்லாம் பண்ணியிருக்கோம், நம்ம அது எல்லாமே செட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வாஷ் பேஷன், கவுண்டர் டைப் வாஷ் பேஷன் வந்துடும். கவுண்டர் டைப் வாஷ் பேஷனில் உங்களுக்கு ஃபால் சீலிங் முதற்கொண்டு எல்லாமே பண்ணியிருக்கோம். எல்லாம் நல்ல டிசைன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. லெஃப்ட் சைடில் இப்போ நம்ம மாஸ்டர் பெட்ரூம் பார்க்கலாம். மாஸ்டர் பெட்ரூமில் டோர் ஃப்ளஷ் டோர்ஸ் வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15x10 பெரிய சைஸ் நல்ல பெரிய பெட்ரூம். இதில்
வார்ட்ரோப்ஸ்லாம் வந்துடும் உங்களுக்கு. அப்புறம் நல்ல பெரிய காட்டு வார்ட்ரோப்ஸ் டைப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அருமையாக. இதுலேயும் ஃபால் சீலிங் எல்லாமே பண்ணுறாங்க. இதெல்லாமே கஸ்டமரோட சாய்ஸ் தான். உங்களோட கஸ்டமைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி தருவோம். அதுக்கப்புறம் இதில் அட்டாச்டு பாத்ரூம் வந்துடும். அட்டாச்டு பாத்ரூம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பேரிவேர் பிராண்டட் தான் பண்ணுறோம். நம்ம வால் மவுண்டட் கிளாஸட் பேரிவேர் பிராண்டட் தான் பண்ணுறோம். டோர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வாட்டர் ப்ரூஃப் டோர் வரும் உங்களுக்கு, பாத்ரூம் டோர் மட்டும். அதுக்கப்புறம் செகண்டரி பெட்ரூம் பார்க்க போகிறோம். இந்த செகண்டரி பெட்ரூமும் உங்களுக்கு 15x10 பெரிய சைஸ் தான் வரும். இதுலேயும் உங்களுக்கு வார்ட்ரோப்ஸ் வந்துடுது, ஃபால் சீலிங் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுலேயும் அட்டாச்டு பாத்ரூம் வந்துடும். இந்த அட்டாச்டு பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரிவேர் கிளாசட்ஸ், வால் மவுண்டட் கிளாசட்ஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே பேரிவேர் பிராண்டட் தான். அப்புறம் வாஷ் பேஷன் பார்த்தீங்கன்னா நல்லா அகலமான வாஷ் பேஷன் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம இப்போ கிச்சனை பார்க்க போகிறோம். இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய சைஸாக இருக்கும். 12x10 பெரிய சைஸ் நல்ல கிச்சனு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதிலே ஃப்ரிட்ஜ் வைக்கிற மாதிரி இடமும், வார்ட்ரோப்ஸ், டிஷ்வாஷர் பாயிண்ட்ஸ், ஒரு நல்ல பெரிய சிங்க் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். சிம்னி முதற்கொண்டு வந்துடும் உங்களுக்கு. இதெல்லாமே கஸ்டமரோட சாய்ஸ் தான். உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்டு கேட்டிங்கன்னா நாங்கள் கம்பெனி பண்ணி தருவோம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போது தேர்ட் பெட்ரூம். இந்த தேர்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஸ்டடி ரூமாக யூஸ் பண்ணுறாங்க. அவர் சில்ட்ரன்ஸ்க்காக கொடுத்துருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜாவும் ஷெல்ஃபும் அதிலே பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வார்ட்ரோப்ஸும் பண்ணியிருக்காங்க. ஸ்டடி ரூம்ன்றதுனால பாருங்கள் சில்ட்ரன்ஸ் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம பால்கனி பார்க்க போகிறோம். பால்கனி பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய சைஸ். இது ப்ரைவேட் டெரஸோடு சேர்ந்து வரும். இதிலே வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன்ஸ் உங்களுக்கு, இதுலேயும் வார்ட்ரோப்ஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இதிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்பேக் வந்து 20 அடி செட்பேக் இருக்கும். நல்ல வென்டிலேஷன்ஸும் உங்களுக்கு நல்லா அருமையாக இருக்கும். இப்போ இந்த பால்கனியில் பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ, நல்ல பெரிய டைப் ஃப்ரெஞ்ச் விண்டோ பண்ணியிருக்கோம். ஃப்ரெஞ்ச் விண்டோ பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸ் வரும் உங்களுக்கு. உங்களுக்கு ஏர் வென்டிலேஷனை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. இது சில்ட் ப்ளஸ் 5 ஃப்ளோர்ன்றதுனால எல்லாமே உங்களுக்கு ஏர் வென்டிலேஷன் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நம்ம ப்ராஜெக்டோட இன்னொரு சிறப்பம்சம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடும் தனித்தனி இண்டிவிஜுவல் ஹவுஸ் மாதிரியே இருக்குங்க. ஒரு வீடோட டோர் இன்னொரு வீட்டுக்கு இன்டர்ஃபயரே ஆகாது, தனித்தனியாக இருக்கும். இந்த வீடோட வாசல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இந்த வீடோட வாசல் பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கும். நீங்கள் இங்கே இருக்கும்போது வசிக்கும் போது உங்களுக்கு தனி வீடு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி நம்மளது நோ வால் ஷேரிங், அதனால் வென்டிலேஷன் உங்களுக்கு நல்ல பிரமாதமாக வென்டிலேஷன் இருக்கும். ரெண்டு வீட்டும் கேப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 அடி 5 அடி கேப்பு நல்லா பிரமாதமாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் நம்மளுக்கு வீட்டுக்குள்ளே நல்ல காற்றோட்டம் மற்றும் வெளிச்சம் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் சென்னையில எக்ஸாக்ட்டா எங்கே லொகேட் ஆகியிருக்கு, இங்கே வீடுகளோட பிரைஸ் என்ன அப்படிங்கறத திரு விஜயகுமார் அவர்களிடம் அடுத்ததாக கேட்கலாம். சார் வந்து நம்ம மாடல் ஹவுஸ் பார்த்து முடிச்சிட்டோம். என்னது சூப்பராக வீடு பண்ணி கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக இங்கே வந்து நிறைய வீடு பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? நம்ம ப்ராஜெக்ட்ல வந்து எங்கே இருக்குது, மொத்தம் எத்தனை வீடுகள் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா போரூர் கொலப்பாக்கத்தில் இருக்குது சார். மொத்தம் வந்து நம்ம 55 வீடுகள் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 55 வீடுகளில் பார்த்தீங்கன்னா 2 BHK 3 BHK இருக்குது. நீங்கள் லாஸ்ட் டைம் பண்ண வீடியோவில் 2 BHK நிறைய சோல்ட் அவுட் ஆயிடுச்சு, மினிமமாக தான் இருக்குது. இப்போ 3 BHKவும் அவைலபிள் இருக்குது சார். என்ன சைஸ், என்ன ஃபேஸிங்கு? நம்ம 3 BHK பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1167 ஸ்கொயர் ஃபீட், 1210 ஸ்கொயர் ஃபீட் இந்த வேரியண்ட்டில் இருக்குது சார். உங்களுக்கு ஃபேஸிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் அண்ட் நார்த் ஃபேஸிங் தான் சார் நம்ம கிட்ட இருக்குது. ஒன்லி வந்து ஈஸ்ட் அண்ட் நார்த் மட்டும் தான்? ஆமாம், ஈஸ்ட் நார்த் தான். நம்ம சைட்ல இருந்து கரெக்டாக வந்து போரூர் எவ்வளோ தூரம்? இங்கேருந்து பார்த்தீங்கன்னா போரூர் 4 கிலோமீட்டர்ஸ் வரும் சார். 4 கிலோமீட்டர்ஸ். உங்களுக்கு இந்த சைடு DLF IT பார்க் பார்த்தீங்கன்னா 3.5 கிலோமீட்டர்ஸ். கிண்டி ரீச் பண்ணணும்னா உங்களுக்கு 5 கிலோமீட்டர்ஸில் ரீச் பண்ணிடலாம். இந்த பக்கம் நீங்கள் ஏர்போர்ட் போகணுன்னா உங்களுக்கு ஒரு 5 கிலோமீட்டர்ஸில் ரீச் பண்ணிடலாம். நீங்கள் குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கும் இங்கே இந்த பக்கம் சார் உங்களுக்கு. இது வந்து மிடிலாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே. நம்ம சைட்ல இருந்து பக்கத்தில் வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாய்கடை பஸ் ஸ்டாப் இருக்குது சார். நம்ம சைட் லொக்கேஷன் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்காக தான் இது ஃபேமஸான இடம். இது எல்லாமே உங்களுக்கு நியர்பை இருக்கும் சார் உங்களுக்கு. சரி, என்னென்ன ஸ்கூல் காலேஜ் அங்கே இருக்குது? இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒமேகா இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. ஆமாம், ஒமேகா இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது. அதுக்கப்புறம் PSP ஸ்கூல் இருக்குது, வேலம்மாள் இன்டர்நேஷனல் ஸ்கூல், வேலம்மாள் போதி கேம்பஸ், இந்த மாதிரி பல ஸ்கூல்கள் இங்கே இருக்குது சார். ஓகே. இப்போ நம்ம சைட்டில் வந்து ஒரு வீடு வந்து வாங்குறதுக்கு ஒரு கஸ்டமர்கிட்ட டவுன் பேமெண்ட் அவங்க எவ்வளோ வச்சிருக்கணும்? நீங்கள் மினிமம் ஒரு 10 lakhs எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நம்ம வந்து டவுன் பேமெண்ட்டாக கட்டி நாங்கள் வீடு நாளைக்கே புக் பண்ணிடலாம் சார் உங்களுக்கு. எல்லாமே டவுன் பேமெண்ட்டில் வீடு வாங்கிடலாம். ஆமாம், கண்டிப்பாக. லோன் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ பண்ணுறீங்க? நாங்கள் 85% வரைக்கும் லோன் பண்ணி தருவோம் சார். ஓகே. ஒரு 10 lakhs டவுன் பேமெண்ட், பேலன்ஸ் லோன் பண்ணி கொடுப்பீங்க? ஆமாம், லோன் பண்ணி கொடுத்துருவோம். ஆல் பேங்க்லேயே பண்ணிடுவீங்க? கண்டிப்பாக.
இதே போரூர் ஏரியாவில் வந்து நிறைய பில்டர்ஸ் வந்து அப்பார்ட்மெண்ட் கட்டி சேல் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? கண்டிப்பாக அந்த சார். பில்டர்ஸுக்கும் நம்ம கம்பெனிக்கும் என்ன டிஃபரெண்ட் குவாலிட்டி சொல்லுங்களா? இதில் நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க சார். மற்ற பில்டர்ஸ்க்கும் நம்மளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, உங்களுக்கு பெட்ரூம் சைஸஸ் ஆல் சைஸஸ் எல்லாமே நல்ல பெரிய சைஸாக இருக்கும் சார். இதில் மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெட்ரூம் 10x10 அவ்வளோதான் பண்ணுவாங்க. நம்ம 15x10 உங்களுக்கு 14x10 அப்படின்ற அளவில் பெரிய பெட்ரூம், கிச்சன் சைஸும் 10x12 10x18 அப்படின்ற அளவு பெரிய சைஸும் நல்லா பண்ணுறோம் சார். நம்மகிட்ட 2 BHK இருக்கட்டும் 3 BHK இருக்கட்டும் எல்லாமே வந்து நல்ல ஸ்பேசியஸாக கொடுக்குறீங்க. ஆமாம், நல்ல ஸ்பேசியஸாக இருக்கும் சார் உங்களுக்கு. இப்போ மொத்தம் எத்தனை பிளாக் கட்டிட்டு இருக்கீங்க நம்ம ப்ராஜெக்ட்ல? நம்ம ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 பிளாக் இருக்குது சார். 2 பிளாக் ஏ அண்ட் பி பிளாக் இருக்குது. இது மொத்தமாக டோட்டலாக 55 யூனிட்ஸ் வரும். ஏ பிளாக்ல வந்து 25 யூனிட்ஸும், பி பிளாக்ல உங்களுக்கு 30 யூனிட்ஸும் வந்துடும் சார். இதில் உங்களுக்கு சரி, வேற கார் பார்க்கிங் அம்யூனிட்டிஸ் பற்றி சொல்லுங்களா? நம்ம பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங், கவர்ட் கார் பார்க்கிங் வந்துடும் சார். எல்லா கஸ்டமருக்கும் கொடுப்போம். ஆமாம், கவர்ட் கார் பார்க்கிங் கொடுத்துருவோம். அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜென்ரேட்டர் பேக்கப் வந்துடும். உங்களுக்கு 24/7 ஜென்ரேட்டர் பேக்கப் இருக்கும் சார். சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா சின்னதாக வந்துடும் சார் உங்களுக்கு. அப்புறம் கம்யூனிட்டி ஹால் வந்துடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டி டேங்க் கான்செப்ட் தான் இருக்கும். நம்ம இது சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ணுறோம் சார். அதே மாதிரி கார் பார்க்கிங் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து சிசிடிவி கேமரா ப்ரொவிஷன்ஸ் வந்துடும். இந்த மாதிரி பல அம்யூனிட்டிஸ் பண்ணிட்டு வரோம் சார். நம்ம 2 பிளாக்லேயும் லிஃப்ட் வசதியும் பண்ணியிருக்கோம். லிஃப்ட்டு நம்மள பிராண்டடான ஃபிசியோடெக் லிஃப்ட் தான் பண்ணியிருக்கோம். சைட் விசிட் மற்றும் கூடுதல் விவரங்களுக்கு வீடியோல ப்ளே ஆகிற மொபைல் எண்ல பில்டரை டைரக்டா காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் சொந்த வீடு அமைய எங்களோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள்.